அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு நபர் எத்தனை தொழில் செய்யலாம், ஜாதகப்படி அதை நம்ம எப்படி சொல்கிறது? ஒரே ஒரு தொழில் மட்டும்தான் இந்த நபர் செய்யணுமா, இல்லை 2 தொழில் செய்யலாமா, இல்லை நிறையா தொழில் செய்யலாமா? ஏன்னா நாட்டில் அது மாதிரி இருக்காங்க இல்லையா. ஒரு சில நபர் பிறந்ததுலேருந்து ஒரே தொழிலை தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஒரு சில நபர் 2 தொழில் செய்வாங்க. ஒரு சில நபர் பார்த்திங்கன்னா பல தொழில் இருக்கும். அந்த மாதிரி ஜாதகப்படி ஒருத்தர் எத்தனை தொழில் செய்யலாம் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொன்னோம். எந்த மாதிரியான தொழில் அப்படின்றது இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் சொல்லும். இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திர கிரகத்துடைய காரகத்துவம், இந்த உபநட்சத்திர கிரகம் எந்தெந்த பாவங்களை குறிக்காட்டுது அந்த பாவ காரகத்துவத்தை லிங்க் பண்ணி தான் தொழில் செய்யணும் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து எத்தனை தொழில் அப்படின்றதுக்கு என்னென்னா, இந்த 10ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்றத பார்க்கணுங்க. இப்போ 10ஆம் பாவ உபநட்சத்திரம் 4 கார்னரில் இருக்கக்கூடிய கார்னர் ராசி, அதாவது என்னென்னா மீன ராசி, அதுக்கடுத்து மிதுன ராசி, அதுக்கடுத்து கன்னி ராசி, அதுக்கடுத்து தனுசு ராசி. இந்த 4 கார்னர் ராசியும் ரெட்டப்பட ராசி அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டப்பட ராசி அப்படின்னா அந்த ஜாதகர் 2 விதமான தொழிலை செய்யலாம் அப்படின்றதான் இதுக்குண்டான லாஜிக். அதனால் ஃபஸ்ட்டு ரூலு, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் ரெட்டப்பட ராசியில் டெபாசிட் ஆனால் இந்த ஜாதகர் 2 தொழில் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனுங்களா, அந்த புதன் சேம் அதே தனுசு ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ இந்த ஜாதகர் 2 தொழில் செய்யறதுக்கு உண்டான கொடுப்பனை உள்ள ஜாதகர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து 10ஆம் பாவ உபநட்சத்திரம் பலகால் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியும் அதுக்கடுத்து விருச்சிக ராசியில் டெபாசிட் ஆனால் இந்த ஜாதகர் 2 விதமாக, அதாவது 2க்கு மேற்பட்ட பல தொழில் செய்யலாம். இப்போ நம்ம முகேஷ் அம்பானியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃபோனு, லேப்டாப்பு, நெட்வொர்க்கு, அதுக்கடுத்து பெட்ரோலு, இது மாதிரி பல விதமான தொழில் செய்கிறாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது 10ஆம் பாவ உபநட்சத்திரம் கடகராசியில் டெபாசிட் ஆகியிருந்தாலோ அல்லது விருச்சிக ராசியில் டெபாசிட் ஆகி குருவுடைய தொடர்பு ஏற்படுத்தினா அந்த ஜாதகரால் பல தொழில் செய்ய முடியும். சரிங்களா? ஏன்னா குரு அப்படின்றது பல தன்மையை குறிக்கும். கடகராசி விருச்சிக ராசியும் பல தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நமக்கு கடகராசி அல்லது விருச்சிக ராசியில் டெபாசிட் ஆகி குருவுடைய தொடர்பு, குரு பார்வை இல்லை குருவாகவே இருக்குது, இல்லை குரு அதில் டெபாசிட் ஆகியிருந்தால் அவங்க பல தொழில் செய்யலாம். அதுவே மற்ற ராசி இருக்கு இல்லையா, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் இப்போ மகர ராசியோ, கும்ப ராசியோ, மேச ராசி, ரிஷப ராசி, துலா ராசி, அடுத்து சிம்ம ராசி, இந்த மாதிரி ராசியில் டெபாசிட் ஆனால்